அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே 10 டிகிரி வெப்பம் இருந்தாலே 10 கிட்ட எரியும். மாப்பிள்ள அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு மணமேடையில போய் உட்காருவான். முன்னாடி யாக குண்டம் இருக்கும். சூடு பட்டதும் தீ கப்புன்னு பிடிச்சிக்கும். ஐயோ அம்மானு கத்துவான். தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே அப்படியே ரத்தத்திலையும் கலந்துரும். மாப்பிள்ள புணந்தான் மிஞ்சும். சூப்பரா வேலை பார்த்திருக்கடா. உங்களெல்லாம் நம்பி அண்ணன் அனுப்புனா இருப்பாரு. எல்லாம் அந்த பிரகாசால தான்டா. இப்போ அவன் ஹீரோ மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் வில்லன் வேலை என்னன்னு. வேட்டி இடுப்புல நிக்குதா மாப்பிள்ள? தமிழன்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாங்க. ஆமாடா. சூப்பர். ஏன் ஒரு மாதிரி இருக்கான் தெரியலையே. வசந்த் என்னப்பா என்னாச்சு? வசந்த் என்ன? இல்லம்மா ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்றேன். அது ஒண்ணும் இல்லப்பா. ஹோமத்தினால வர போகப்பா. ஃபேன் போட முடியாது. விளக்கெல்லாம் ஏத்திருக்காங்கல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிம்மா. சாரி ராகினி, உங்க அண்ணனை தப்பா நினைச்சிட்டேன். அதான் நீயே சாரி சொல்லி எங்க அண்ணனை ஏத்துக்கிட்டல, அப்புறம் என்ன? எல்லாம் செஞ்சுட்டு எப்படி உட்கார்ந்து இருக்குது பாருங்க. இல்ல ஒரு மாதிரி இருக்கு. இல்லங்க, அவரோட கர்ச்சீஃப்ல தண்ணி பட்ட உடனே கலர் மாறிடுச்சு. கரையா இருக்கும். புது கர்ச்சீஃப்ல எப்படிங்க கரை? சத்யா, கர்ச்சீஃப் கொடுங்க.
கர்ச்சீஃப் கொடுங்க. என்னாச்சு? ஏங்க இதுல கொஞ்சம் லைட் அடிங்களே. இருங்க மேடம். அடிங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேடம். ஏந்து வாங்க. சத்யா என்ன சீக்கிரம் என்ன சத்யா அது? லைட் பட்ட உடனே அப்படியே எரியுது. ஆமாங்க, லைட்டோட சூடு பட்ட உடனே எரியுது. வசந்த் சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுங்க. போங்க. சீக்கிரம் போங்க. என்ன சத்யா எப்படி கர்ச்சீஃப் இருந்தது? ஆமா மேடம், அவரோட ட்ரெஸ்ல யாரோ கெமிக்கல் ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. Oh my god. நீங்க கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இந்த கர்ச்சீஃப் எரிஞ்ச மாதிரி அவரோட ட்ரெஸ். இதை யார் பண்ணதுன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இதை செஞ்சவன் கையில இதே மாதிரி கலர் ஒட்டி இருக்கும். அவன்தான் பிடிங்க அவனை. மண்டபத்துல எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நீ மட்டும் தான் கையை தெஞ்ச ராஸ்கல். யார் சொல்லி இப்படி பண்ண? சொல்டா. உன்னை அந்த ராமராம் ஷா. ஆமா சார், அவர் சொல்லி தான் நான் வந்தேன். எவ்வளவு வன்மம் இருந்தா அந்த ராஸ்கல் மறுபடியும் உன்னை மண்டபத்துக்கு அனுப்பியிருப்பான். உனக்கு அவனுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனை காத்துட்டு இருக்கு. இழுத்துட்டு போங்க இவனை. உன் கூட இந்த மண்டபத்துக்கு வேற யாராவது வந்திருக்காங்களா? ஆமா சார், நாங்க 2 பேரும் வந்தோம் சார். காலையில ஒருத்தரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்கல்ல சார். கூட்டிட்டு போங்க இவனை. கடவுள் நம்ம பையனை காப்பாத்ததான் சத்யாவையும் பிரகாஷ் இங்க அனுப்பி வச்சிருக்கான். எதுவும் இல்ல, பயப்படாதீங்க. வசந்த் மச்சான், நீங்களும் அக்காவும் இல்லைன்னா இன்னைக்கு நான். என்ன வசந்த் விடுங்க, அதான் எதுவும் நடக்கல. இல்லக்கா, உங்க 2 பேரோட குணமும் தெரியாம உங்க 2 பேரையும் நான் தப்பா நினைச்சேன். விடுங்க விடுங்க. சாரி மச்சான். வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. மலை கொடு. இதாங்க பிடிங்க. வாங்க. ராகினி, கல்யாண பொண்ணு அழக்கூடாது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ போய் உட்காரு. போ. வா வா. சத்யா, எப்படி கண்டுபிடிச்ச? அது நான் காலேஜ்ல படிக்கும் போது லேப்ல இந்த டெஸ்ட் பண்ணிருக்கேன். அதனால தான் இந்த கரையை பார்த்த உடனே அந்த கெமிக்கலா தான் இருக்கும்னு டவுட் வந்துச்சு. சத்யா, நீ மேத, மகா மேத, பெரிய விஞ்ஞானி. நீ மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு ஐயோ. போதும், முதல்ல வாங்க. சரி, எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. என்னப்பா? பிரகாஷ் மச்சானையும் சத்யாக்காவையும் தாலி எடுத்து கொடுக்க சொல்றீங்களா? சரியா சொன்னேன். ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வரேன். சத்யா, பிரகாஷ் மேடம் 2 பேரும் வாங்க. நீங்க தான் தாலி எடுத்து. என்ன மேடம்? நாங்க பிரகாஷ், வசந்த் நீங்க 2 பேரும் தான் தாலி எடுத்து கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன். இல்ல மேடம். வாங்க. அப்படி வைடா ஆப்ப. வா பிரகாஷ். வா. சத்யா வா. அக்கா வாங்க. குமார் வா. அப்பா, நான் எவ்வளவுதான் பண்ணிருந்தாலும் நம்ம குடும்பத்துல மூத்தவன் குமார். நான் சின்னவன். அவன் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். வா குமார். வாப்பா. குமார், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வாப்பா, வந்து தாலி எடுத்து கொடு. போக மாட்டான்னு நினைச்சா கிளம்பிட்டான். அறுத்து விட்டானே. வாடா வா. எங்க போறீங்க காயத்ரிமா? அங்கதான் இடம் இல்லையே. எல்லாரும் அங்கதானே நிக்கிறாங்க. வினோ, நீ கர்ப்பமா இருக்கிற. அங்க நெரிசலா இருக்குது. வேண்டாம், இங்கேயே இருங்க காயத்ரிமா, இங்கேயே இருங்க. குடும்பத்தை பிரிக்கணும்னு நீ நினைச்ச. சமயம் பார்த்தான்னா ஒண்ணு சேர்த்துட்டான் பிரகாஷ். இதுதான் அவனுடைய மாஸ்டர் பிளான். அக்கா,
மாமா எழுந்திருச்சு போகும்போது உன்னை வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லையேக்கா. வாங்கிக்கோங்க. ஓ குமார், தாலி எடுத்து கூட போ. கெட்டி மேளம் கெட்டி மேளம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லவங்க என்னைக்கு வாழ்வாங்க. உங்களுக்கு விஷ் பண்ணா போ. கங்க்ராட்ஸ் வசந்த். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மச்சான். ராகினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். என்னங்க சொல்றீங்க? இடிக்க ஆர்டரோட வந்துட்டாங்களா? ஆமா சுஜாதா, மானம் மரியாதை பணம் எல்லாமே போச்சு. ரொம்ப அவமானமா போச்சு. அந்த ஓனர் எப்படி எல்லாம் பேசினாரு தெரியுமா? ஃப்ராடு, ஏமாத்திட்டீங்க, அது இதுன்னு ஏதோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி சொன்னாரு. என்னங்க இது? நீங்க எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்கலையா? அவருக்கு எதையுமே கேட்க தயாரா இல்ல. கார்பரேஷன்ல இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லும் போது அவருக்கு எப்படி இருக்கும்? அதே நேரத்துல யார் சுஜாதா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் விரும்புவாங்க? தப்பெல்லாம் நம்ம மேலதான். வில்லங்கமான இடத்த வாங்கினது நம்ம தப்பு தானே. கார்த்திக், எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. ஆமாமா, அந்த இடத்த வாங்கும் போதே நம்ம பார்த்து வாங்கியிருக்கணும். செய்யல. அதுக்கப்புறம் கார்பரேஷன் நமக்கு நோட்டீஸ் கொடுத்தப்போ அதை நம்ம ஓபே பண்ணிருக்கணும். அதையும் விட்டுட்டு பின்னாடி இடம் கொடுக்குறான் அது இதுன்னு. கார்த்திக், ஆமாமா, நோட்டீஸ் வந்தப்பவே அந்த 2 அடியை இடிச்சு கொடுத்துட்டு சரி பண்ணிருக்கணும். நான் சொல்றது ஏதாவது கேட்டாதானே நீங்க? லைஃப்ல என்ன ஒருத்தன் இப்படி பேசினது கிடையாது. 25 லட்சம் போச்சு. அதுக்கும் மேல பிசினஸ் சர்க்கிள்ல இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச ரெப்புடேஷன் எல்லாமே போயிடும். எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு எதை சொன்னாலும் கேட்கறது இல்ல. நிறுத்தடா. இப்ப என்ன சொல்ல வர? இந்த லாஸுக்கு நான் தான் காரணம்னா? சும்மா கோவப்படாதீங்க. இந்த இடத்த நீங்க தானே வாங்குனீங்க. அதுவும் யாரோ தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு சொல்லி செக் பண்ணாம வாங்குனீங்க. இப்ப அவங்க வந்து பதில் சொல்லுவாங்களா? கார்த்திக், என்ன பேசுற நீ? சும்மா இருங்க சித்தி. சரி, இதை வாங்கியாச்சு, போய் தொலைது. நோட்டீஸ் வந்தப்ப இடிச்சு கட்டிருந்தா இந்த அசிங்கம் எனக்கு வந்திருக்குமா? லாக்ஸ் கணக்குல லாஸ் ஆகும், எலிவேஷன் கெட்டு போயிடும், அது இது நீ எதோ சொல்லி இவங்க அதையே என்ன செய்ய விடல. ஆமா, இப்ப நீங்க முறைச்சு ஒண்ணும் ஆக போறது இல்ல. நாமளே பண்ணிருந்தா ரெனோவேஷன். இப்ப கார்பரேஷன் வந்து இடிக்கிறேன்றான். இது எவ்வளவு பெரிய அவமானமா? இதெல்லாம் நமக்கு தேவையாமா? அப்போ எனக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க தெரியல, பிசினஸ் பண்ண தெரியல, அப்படிதானே? அக்கா, நீ சும்மா இருக்கா? என்ன கார்த்தி, ஏதோ எதிர்பார்க்காம நடந்த விஷயத்தை இப்படி பெருசு பண்ற? எதை எப்படி பண்ணணும்னு அக்காக்கு தெரியும். இதை இதோட விட்டுடு. அக்கா, நீ வாக்கா. இல்ல தமைந்தி, இவன் இப்படி பேசுவான்னு. அக்கா, இப்ப அதை பத்தி ஒண்ணும் பேச வேண்டாம், வாக்கா. பாத்தியா இவன் எப்படி பேசுறான்னு? விடுக்கா, ஏதோ டென்ஷன்ல பேசுறான். நீ வா. என்னடா? வாக்கா. டேய், நீ வான்னு சொல்றல, வா. கார்த்திக், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா, வாங்க. எங்கடி? வாங்கக்கா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். என்னடி சொன்ன? ராசி மங்களம் இதெல்லாம் பார்க்கணும்னு. ஆனா தம்பி தான் அம்மா அம்மான்னு எதையுமே கேட்கல. என்ன இருந்தாலும் பூர்ணியம்மா வாழ்வரிசி இல்ல. போதா குறைக்கு இன்னைக்கு கணபதி ஹோமத்துல அவங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. எப்படிக்கா சரியா வரும்? டேய், இப்ப என்னடி சொல்ல வர? அவங்க ராசி தான் வில்லங்கமா போச்சுங்கறியா? ஆமாக்கா, இல்லையா பின்ன? அவங்க பூஜையில உட்கார்ந்ததுனாலதான் ராசி கெட்டு போச்சுன்னு சொல்றியா? அறிவில்ல உனக்கு? எத்தனை தடவை சொல்றது இப்படி எல்லாம் பேசாதேன்னு? இல்லக்கா, நான் நல்லதுக்கு தானே சொன்னேன்.
பாருங்க இப்ப தம்பிக்கு எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சுன்னு. ஏய் வாய் முடி, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. நீ முதல்ல வா. அக்கா இல்லக்கா, இதுவே சுஜாதா கணபதி ஹோமத்துல உட்கார்ந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? சுஜாதா ராசி எப்படிப்பட்டது? அவ போய் தானே இந்த இடமே நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. சுஜாதா வேலை கிடைச்ச இடம் பூர்ணியம்மா ராசியால இடிக்கிற அளவுக்கு போயிடுச்சுல்ல. நீ முதல்ல வாய் மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை வெட்டி பொலி போட்டுருவேன். இந்தாங்க முதல்ல காஃபி குடிங்க, அப்புறமா எல்லாம் பிரச்சனையை யோசிக்கலாம். சுஜாதா, இனி என்ன பண்ண முடியும்? நம்ம இன்ஜினியரை வர சொல்லி திரும்பவும் மாடிஃபை பண்ண சொல்லணும். செலவுக்கு செலவு, அசிங்கத்துக்கு அசிங்கம். எல்லாம் ராசி பார்த்து செய்யணும்னு சொல்றது சரிதான் போல. என்ன கார்த்திக் திடீர்னு இப்படி ராசின்லாம் பேசுறீங்க? ஆமா சுஜாதா, ஏற்கனவே அம்மா ஆசீர்வாதம் பண்ணி கிடைக்க வேண்டிய பெரிய கவர்மெண்ட் ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ கணபதி ஹோமத்துல உட்காந்தாங்க, பில்டிங்கை இடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தா இந்த ராசியெல்லாம் உண்மைதான் போல் இருக்கு. கார்த்திக் ப்ளீஸ், இப்படிலாம் ஏதாவது யோசிச்சு குழம்பாதீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. முதல்ல காஃபியை குடிங்க குடிங்க. என்ன விஜயா, எப்படி என் திட்டம்? பின்ன நீங்க யாருக்கா? அம்மா ராசி கெட்டவன்னு இப்ப மாப்பிளையே சொல்றாருல்ல. அக்கா இந்தாங்கக்கா. அக்கா என்னாச்சுக்கா? ஆமாண்டா, மேல இப்ப அதான் பேசிட்டு இருக்காங்க. அக்கா சாதிச்சிட்டீங்கக்கா நீங்க. பின்ன சும்மாவாடா, ஒவ்வொரு காயா எல்லாம் நகத்துன. என்னக்கா சொல்றீங்க? கார்ப்பரேஷன் கார இடிக்க வந்தான், இதுல நீங்க என்ன நகத்துனீங்க? ஏய், அவங்கள இடிக்க வர வச்சதே நான் தான். பெட்டிஷன் மேல பெட்டிஷனா போட்டு இந்த மாதிரி ஒருத்தருக்கு இடத்த முடிச்சிட்டாங்கன்னு கார்ப்பரேஷனுக்கு போட்டு கொடுத்ததே நான் தான். இல்லன்னா எப்படி கரெக்டா பூஜைக்கு வருவாங்க? அக்கா அப்ப நீங்க தான் அவங்கள வர வச்சீங்களா? ஆமாண்டா, இப்படிதான் இனிமே இங்க ஒவ்வொன்னா நடக்கும். இப்பவே மாப்பிளைக்கு லேசா உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே பெருசாக்கி அம்மாவையும் புள்ளையையும் நான் பிரிப்பேன். என்ன உன் விஷயம் முடிஞ்சது எஸ்கேப் ஆக பாக்குற? தட்டுல யார் காசு போடுறது? காசு ஆரத்தி எடுத்ததுக்கு 10 ரூபாய் கூட போட மாட்டியா? இல்ல பாக்கெட் இல்ல மாலினி. என்னம்மா என்ன நீங்க போடுறீங்க? அண்ணன் கொடுத்தானே நான் கொடுத்தானே? இதையும் நீங்க தான் செய்யணுமா? இதையாவது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே. சரி எல்லாரும் உள்ள வாங்க. ராகினி வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. ராகினி வாங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. சம்பந்தி வாங்க வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எதுக்கு பிரகாஷ்? இந்த கல்யாணத்துக்கு எல்லா செலவும் செஞ்சது நீங்க தானே? என்ன பிரகாஷ் இந்த நேரத்துல இதெல்லாம் பேசணுமா? இல்ல மேடம், பொண்ணு கட்டின புடவையோட வந்தா போதுன்னு சொல்ற ஆளுங்கள பாத்திருக்கேன். ஆனா இப்ப என் தங்கச்சி கட்டிருக்கிற புடவை கூட நீங்க வாங்கி கொடுத்ததுதான். அதை நான் மறக்க முடியுமா? என்னப்பா அது? என்ன சத்யா பாத்துட்டு இருக்க சொல்லு. என்ன மேடம் அவர் சொல்றது உண்மைதானே? புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி தான். ராகினி மாலு. ராகினி இத்தனை வருஷமா வசந்த வளர்த்து இன்னைக்கு அவனை உனக்கு கட்டி வச்சிருக்கேன்.
ஒரு பெத்த அம்மாவா அவனுக்கு நான் எந்த குறையும் வச்சதில்ல. அதே மாதிரி நீ ஒரு நல்ல மனைவியா அவனை நல்லபடியா பாத்துக்கணும். இதத்தான் தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். சரியா? அதுக்கு என்ன, மச்சான ஒரு பையனை பெத்து தர சொல்லுங்க. அவர் முன்னாடி பெத்து கொடுத்தாருன்னா நாங்க சம்மந்தம் வச்சுக்க சரியா இருக்கும்ல. என்ன மாப்பிள்ள நீங்க? அக்கா என்ன வெக்கமா? சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். பிரகாஷ், உன் குழந்தையதான்ப்பா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. நானா மாட்டேன், நான் சொல்றேன்.